எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சுபீஸ் குக்கிங் சேனலில் பலாப்பழம் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்வீட்டான ரெசிபி, 15 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பலாப்பழம் நல்லா பழுத்த பழமாக இருக்கும்ல, அப்படி எடுத்துக்கோங்க. ஒரு 20 பழம் நான் எடுத்திருப்பேன். அதாவது 20 சோளைன்னு சொல்லுவோம்ல, அந்த அப்படியே ஒரு 20 எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் வெல்லம் 1 கப் உடச்சி வச்சுருக்கேன். தேங்காய் பால் 1/2 கப். இவ்வளோ தான் அதுக்கு தேவையான பொருட்கள். பலாப்பழத்தை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் கோஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாயசம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வெல்லத்தை கொதிக்க வச்சிடலாம். நம்ம 1 கப் வெல்லம் எடுத்துருந்தோம்ல, அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு 1/2 கப் தண்ணி சேர்த்து வெல்லம் கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சா போதும். இது ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். நம்ம பாயசம் ஆரம்பிச்சிடலாம், செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் இருந்ததுன்னா கிண்டும் போது அடி பிடிக்காமல் இருக்கும். அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை போடணும். ரொம்ப நீங்கள் ஃபைனாக அரைச்சிட்டிங்கன்னா அது நல்லா தான் இருக்கும், பட் கொஞ்சம் கடிப்படணும் வாயில் அப்படின்னா கோஸாக அரைச்சிக்கோங்க. பலாப்பழத்தை சேர்த்துட்டு உடனே நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நம்ம தண்ணி ஃபஸ்ட்டு சேர்க்க மாட்டோம், அதனால் நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ நான் இதில் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்க்காமல் ஒரு 10 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், நல்லா கொதிக்க வைக்கணும். அது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. அப்புறமா ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு இன்னும் நல்லா கொதிக்க விடணும். மொத்தம் 15 நிமிஷம் நல்லாவே கொதிக்க விடுங்க. நல்லா நிறம் மாதிரி வரணும். நம்ம ஃபஸ்ட்டு எல்லோ கலரில் சேர்த்தோம் அந்த பலாப்பழம். அதுக்கப்புறம் நல்லா அதை நம்ம கிளற கொதிக்க வைக்க நல்லா நிறம் மாதிரி ப்ரௌன் கலரில் வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். இடையில நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அங்கங்கே உங்களுக்கு பலாப்பழம் தெரியுது பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு 15 நிமிஷம் நான் நல்லா கொதிக்க வச்சுட்டேன். அதோட நிறமும் நல்லா மாறிடுச்சு, பலாப்பழத்தோட நிறமும். இப்போ நான் வெல்லம் கொதிக்க வச்சுருந்தேன்ல, அதை ஒரு பவுலில் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். என்னோடய பலாப்பழம் ஸ்வீட்னஸ் ஜாஸ்தி இருந்தது, அதனால் நான் 1 கப் வெல்லத்தை உருக்கி வச்சுருந்தோம்ல, அந்த வெல்லத்தை நான் ஃபுல்லாக சேர்க்கலை. 1/4 கப் தான், ஒரு 1/2 கப் தான் நான் சேர்த்துருப்பேன். உங்களோட பலாப்பழத்தோட ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் அது ஃபுல்லாகவே சேர்த்துருக்கலாம், நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்வீட்னஸ் அப்புறம் ரொம்ப திரட்டிடும், அதுக்காக தான். அதனால் வெல்லம் பார்த்து சேர்த்துக்கோங்க. பார்த்துங்க எவ்வளோ அழகாக இருக்குது, அந்த பலாப்பழம்லாம் அங்கங்கே தெரியுது பாருங்கள். இப்படி தான் நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறமா தேங்காய் பால் 1/2 கப் கெட்டியான தேங்காய் பால் சேருங்க. ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துருப்போம்ல, அந்த தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தேங்காய் பால் சேர்த்துட்டு ஏலக்காய் பொடி நான் இடித்து வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியை இதில் சேர்த்துருங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. கரெக்டாக கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம தாளித்து ஊற்ற வேண்டியதான், அவ்வளோதான். கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. கடைசியாக நம்ம தாளித்து ஊற்ற வேண்டியதான். ஒரு கடாயில் நெய் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ நெய் வேணாலும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம். நான் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்ததுக்கப்புறம் அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நான் இங்கே காஞ்ச திராட்சை எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் பலூன் மாதிரி ஆனதுக்கப்புறமா முந்திரி சேர்க்கணும். இப்போ நல்லா பலூன் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா நான் ஒரு 5-6 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா அது ப்ரௌன் கலராக மாறின உடனே அப்படியே நம்ம பாயசத்தில் போட்டிட வேண்டியதான். நம்ம பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பலாப்பழம் பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கீழே சொல்லுங்கள்.
எப்போவும் நம்ம ஜவ்வரிசி பாயசம் அப்படி இப்படின்னு வச்சு சாப்பிட்றத விட இந்த பலாப்பழ சீசனில் இப்படி வச்சு சாப்பிட்டோன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா சுபீஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.